அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2, 3 நாளா நம்ம பழைய தமிழ்நாடு தேர்தலை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த வரலாறு எப்படி இருக்கு? அதில ஜாதி எவ்வளவு பெரிய பங்களிச்சிருக்கு? அதுவும் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் வெற்றிக்கு பின்னால், அந்த தொடர் வெற்றிக்கு பின்னால், அ கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள், முக்குளத்தோர் மற்றும் பட்டியலின வட மாவட்ட சமூக பிரிவான உட்பிரிவான பறையர் சமூகம் இந்த 3ம் எப்படி இணைந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அதில் ஒரு இடையில ஒரு கருத்தை நம்ம சொல்லியிருந்தோம். எம்ஜிஆர் மீது அளவற்ற பற்று கொண்டவர்களாக, அவர் துவக்கிய அதிமுக மீது அளவற்ற பற்று கொண்டவர்களாக கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் ஏன் விளங்கினார்கள்? அதற்கு அவரோடு தொடர்ந்து பணிபுரிந்து சினிமாவிலே பணிபுரிந்த இயக்குனர்கள், பட தயாரிப்பாளர்கள் இப்படி இருந்தாலும், ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் மாடர்ன் தியேட்டர் என்று கலைஞரோடு இணைந்து அவர்களெல்லாம் அந்த ஒரு சினிமா தயாரிப்பில் பங்கெடுத்த போது அவள் வசித்த பகுதி கொங்கு பகுதி. கோயம்புத்தூர்லேயும் சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ்லேயும் அவங்க அதிகமாக வசித்த பகுதி. அது வழியாகவும் அவர்களுக்கு கொங்கு வழி தொடர்பு உண்டு. ஆனால் தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்குற அளவுக்கு அது எப்படி பரவலாக போச்சு அப்படிங்கிறதுக்கு பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய கதை இருக்குது. அதான் எம்ஜிஆரே கொங்கு வெள்ளாள கவுண்டர்னு ஒரு காலகட்டத்தில் பேசப்பட்டதும், அதுக்காக ஆய்வுகள் செய்யப்பட்டதும், ஒரு பெரிய நூல் வெளியிடப்பட்டதும் வரலாறுல இருக்கு. எம்ஜிஆர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள ஒரு பூர்வீகம் கேரளாவை சேர்ந்தது. அவர் பிறப்பால் ஒரு மலையாளி என்ற குற்றச்சாட்டு திமுகவால் பெருவாரியாக வைக்கப்பட்டது. அதே போல அவர் மலையாளி தான் என்று பலரும் குறிப்பிட்டார்கள். அதற்கு காரணம் அவருடைய தந்தையார் பெயர். இயற்கையாக அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர்களா கேரளாவில் பிறந்தவர்களா என்று இருவர் கருத்து இருந்தாலும் அவர்களுடைய பூர்வீகம் என்பது பாலக்காடை சுற்றித்தான் எப்பொழுதும் பேசப்படுகிறது. எனவே கேரளாவில் பாலக்காட்டு பகுதியில் இருந்து அவர்களுடைய வாழ்க்கை இலங்கையை நோக்கி போகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் கேரளாவில் நன்ற படித்து அந்த காலத்திலேயே பெரிய படிப்பெல்லாம் படித்து ஆசிரியராக பணிபுரிந்தவர் எம்ஜிஆரினுடைய தந்தை கோபாலன். அவருடைய சொந்த ஊர் அவருடைய பெயருக்கு முன்னால் எப்பொழுதும் இருக்கும். மருதூர் கோபாலன் என்பதுதான் எம்ஜிஆருடைய தந்தையார் பெயர். அதனால்தான் எம்ஜிஆர் என்கிற அந்த 3 எழுத்தில் எம் என்பது மருதூரையும், ஜி என்பது கோபாலன் என்பதையும், கோபால மேனன் என்பதையும், ஆர் என்பது ராமச்சந்திரனையும் குறிக்கும். அதனால்தான் அவருக்கு அந்த பெயர் எம்ஜிஆர் என்ற இனிஷியல் வந்தது. அப்படி அவருடைய தந்தையார் பெயரில் பின்னாடி இணைந்திருக்கிற மேனன், அதுதான் அவர் மலையாளி என்ற கருத்தை வலு சேர்ப்பதாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு எம்ஜிஆரோடு நெருக்கமாக கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் பெரிய அன்போடும் பாசத்தோடும் இருந்தபோது ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆரே இங்கு ஈரோடு பகுதியில் பிறந்தவர். அதன் பிறகு அங்கிருந்து இடம்பெயர்ந்து கேரளாவுக்கு சென்ற குடும்பத்தை சார்ந்தவர். எனவே அவர் மலையாளி அல்ல, அவர் பிறப்பால் ஒரு தமிழர், அதுவும் ஒரு கொங்கு வெள்ளாள கவுண்டர் என்று அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதை நிறுவுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட காலம் உண்டு. கொங்கு வெள்ளாள கவுண்டர்களில் ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளக்கோயில், காங்கேயம், முத்தூர், அப்படியே தாராபுரம், திருப்பூர் வரையிலான அந்த பகுதி இருக்கு. அங்கே வசிப்பவர்களில் அந்த பகுதியை ஆட்சி செய்த ஜமீன்தார் வம்சம், மன்றாடியார் வம்சம் என்று பெயர். அவர் கொங்கு வெள்ளாள கவுண்டர்லேயே கொஞ்சம் மேல் அடுக்கு, அதாவது ஆட்சி புரிபவர்கள் அப்படிங்கிற மாதிரியான சமூக உட்பிரிவு. அப்படியான மன்றாடியார்கள் பிரிவில் இப்போ கூட ருச்சி ஊறுகாய் எல்லாம் அந்த கம்பெனிலாம் இருந்தது. ராஜ்குமார் மன்றாடியார்னு திமுகவில் கூட இருந்தாங்க. அவங்க எல்லாமே அந்த வம்சத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியை சார்ந்தவர் தான் எம்ஜிஆர் என்றும், அங்கே தாராபுரத்துக்கும் ஈரோட்டுக்கும் இடையில இருக்கிற பகுதியில் அவருடைய குடும்பம் வசித்ததாகவும், அங்கே ஒரு இடத்தில் மருதூர் என்ற கிராமம் இருப்பதாகவும், அந்த கிராமத்தில் இருந்து தாது வருஷ பஞ்சம் என்று 1870 மத்தியில் இங்கிலீஷ்காரங்க இருக்கும்போது பெரிய பஞ்சம் இந்தியா முழுக்க ஏற்பட்டது. பெங்கால் ஃபெமைன்னு சொல்லி வங்காள பஞ்சம். அப்புறம் அது சென்னை பஞ்சமாகவும் இருந்தது. தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்துலேயும் முழுமையாக பஞ்சம் ஏற்பட்டது. அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வறண்ட பூமியான இந்த தாராபுரம், ஈரோடு இது போன்ற பகுதிகளில் இருந்தவங்கெல்லாம் அங்கேருந்து இடம்பெயர்ந்து கொஞ்சம் செழிப்பாக நீர் வளம் மிக்க பாலக்காடு பகுதிக்கு சென்றதாகவும், ஏரிகள் அங்கே உண்டு, அதனால் அங்கே போனதாகவும் வரலாறு சொல்லுது. அதில் பெருவாரியாக கொங்கு வெள்ளாள சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அகமுடைய முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்களும் அங்கே இடம்பெயர்ந்த வரலாறு இருக்குது. அது ஒரு விளக்கு இடம்பெயர்ந்ததெல்லாம் உண்மைதான். ஏன்னா அங்கே என்னென்ன கிராமங்களில்
பாலக்காட்டில் குடியிருக்காங்களோ அங்கே இருக்கவங்களாம் ஒரே கலாச்சாரம், ஒரே இது, அது தமிழ்நாட்டுடைய தொடர்புடையது. அந்தந்த ஜாதிக்குரிய குல கோயில்கள், அதற்கு வருவது போவது, இந்த தொடர்பு இதன் மூலமாக அது உறுதிப்படுத்தப்படுகிறதுன்னு ராசு என்ற ஆய்வாளர் தெரிவிக்கிறார். இந்த ராசு என்ற ஆய்வாளர் ஒரு கல்வெட்டு அறிஞர். அவர் எம்ஜிஆரினுடைய அண்ணன் சக்கரபாணி அவர்களை சந்தித்து இது குறித்து உரையாடி அவர் தெளிவை பெற்று எம்ஜிஆருடைய பின்னணியை குறித்து ரொம்பவும் ஆராய்ச்சி செய்து அவர் மலையாளியா தமிழரா என்பதையெல்லாம் நிறுவ வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு அவர் கொங்கு பகுதியிலே போய் பெரும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார். அப்பொழுதுதான் இந்த இடம்பெயர்தல் குறித்த ஒரு ஆய்வு அவருக்கு தென்படுது. அதாவது பெரிய அளவில் பஞ்சம் ஏற்பட்ட போது தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு, அதுவும் பாலக்காட்டுக்கு, அதுவும் ஈரோடு தாராபுரம் பகுதியில் இருந்து பெருமளவிலான 20க்கும் மேற்பட்ட கிராமத்தை சார்ந்தவர்கள் இடம்பெயர்ந்து சென்று இன்னமும் பாலக்காட்டிலே இன்னமும் தமிழ்நாட்டினுடைய நினைவுகளோடு, அந்த சமுதாய நினைவுகளோடு வாழ்கிறார்கள். ஏதாவது விழாக்கள் என்றால் அவர்கள் சொந்த கிராமங்களுக்கும் வருகிறார்கள். வர முடியாதவர்கள் தங்களது அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். என்றாவது ஒரு நாளைக்கு நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த கலாச்சார தொடர்பு இருக்கிறது. அது ஒரு 5 தலைமுறை வரலாறு என்று அவர் சொல்லுகிறார். 1830 70 உள்ளான காலகட்டத்தில் இந்த இடப்பெயர்வு நடந்திருக்கலாம். அதன் பிறகு ஒரு 5 தலைமுறை, ஒரு தலைமுறை 30 ஆண்டுகள் என்று எடுத்துக்கொண்டால் 15 150 ஆண்டு கால வரலாற்றில் இது ஒரு பெரிய இடப்பெயர்வு என்று அவர் சொல்லுகிறார். அது போலதான் எம்ஜிஆரினுடைய குடும்பமும் இடம்பெயர்ந்ததாகவும் அந்த கிராமம் ஒன்று அங்கே இருப்பதாகவும், அந்த கிராமத்தின் பெயர் மருதூர் தான் என்றும், அது ஈரோடு தாராபுரம் பகுதியில் இருப்பதாகவும் அவர் சொல்கிறார். எனவே எம்ஜிஆர் குடும்பம் இங்கிருந்து அங்கு சென்று பாலக்காட்டுக்கு சென்று அங்கே இருந்த மேனன் குடும்பத்தினரோடு தங்களுடைய குடும்ப பின்னணியை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தாங்களும் பெரிய சமூகத்தை சார்ந்தவர்கள், அந்தஸ்தை உடையவர்கள், விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை பேணி காட்பதற்காக அவர்களுடைய இரண்டர கலாச்சாரத்தோடு அங்கு உள்ள மேனன் என்ற பெயரையும், பட்டம்தான் மேனன் என்றும், அது எந்த ஜாதியையும் குறிப்பிடாது என்றும், எனவே அங்கே இருக்கிற பட்டத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மேனன் என்ற பட்டம் பெரும்பாலும் கேரளாவில் நில நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள், இந்த விசார்ப்பு, அதுக்கு முன்னாடி இருந்த நில அளவையர்கள், கணக்கீட்டாளர்கள், இவர்களுக்கான இந்த பட்டம் என்றும், அந்த வகையில் தான் அந்த பட்டம் இந்த சமூகத்திற்கும் சேர்ந்து கொண்டது என்றும், இது எம்ஜிஆர் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, இங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்ற கொங்கு வெள்ளாள குடும்பத்தில் பல குடும்பங்களுக்கு, கொங்கு வெள்ளாள கவுண்டர் குடும்பங்களுக்கு இருக்கிறது என்றும் அவர் நிறுவுகிறார். அந்த ஆய்வை நிறுவுகிறார். அதற்கு ஆதாரங்களை அவர் சில கல்வெட்டு, சில வரலாற்று செய்திகள், அந்த குடும்ப இடப்பெயர்வுக்குள்ள பாரம்பரிய தொடர்புகள், குலக்கோயில்கள் இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி செய்து அவர் சொல்லுகிறார். அது ஒரு பெரிய பேசு பொருளாக அந்த காலத்தில் இருந்தது. நாம் அது உண்மையா, அது பொய்யா, அதுக்குள்ளே நாம் போகாமல் நாம் இதை என்ன செய்கிறோம், நம்மளுடைய ஆய்வுக்கு அதை பயன்படுத்துகிறோம். அதாவது அவர் கவுண்டர் என்பது நிரூபிக்கப்படுகிறதா இல்லையா, ஒரு தமிழரா மலையாளியா, அதை விட அது ஏன் அப்படியான ஒரு ஆய்வு செய்யும் அளவிற்கு கவுண்டர்களுக்கு அவர் மீது ஒரு பற்று, அதே மாதிரி எம்ஜிஆருக்கு அந்த சமூகத்தின் மீது இருந்த தொடர்பு, இது வாக்குகளாக மாறி அவரை வெற்றி பெற செய்தது. எனவேதான் இந்த வரலாற்று தேடலெல்லாம் தொடங்கியிருக்கு என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதை அப்படி கேரளாவில் மட்டும், அதாவது பாலக்காட்டோடு முடியவில்லை. பாலக்காட்டிலிருந்து மறுபடியும் வசதி குறைவு ஏற்பட்டு கோபால் மேனன் தன்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு இலங்கைக்கு செல்கிறார். யாழ்ப்பாணத்துக்கு அருகே நாவல்பிட்டி என்ற இடத்திற்கு அருகே உள்ள ஒரு கிராமத்தில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார் என்றும் மலையாள ஆசிரியராக பணிபுரிந்தார் என்றும் இருவரு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஒரு வகையில் ஆசிரியராக பணிபுரிந்து பிறகு தலைமை ஆசிரியராக அங்கே உள்ள பள்ளியிலே பணிபுரிந்தவர். அதற்கான நிறைய ஆதாரங்கள் அங்கே இருப்பதாக சொல்கிறார்கள். அதையும் ராசு நிறுவியிருக்கிறார். பிறகு ஒரு காலகட்டத்தில் அவருடைய தந்தையார் இலங்கையிலே இறந்துவிட குடும்பத்தில் கஷ்டம் ஏற்பட்டு எம்ஜிஆருடைய தாயார் சத்யா அவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து மறுபடியும் பாலக்காட்டுக்கு போக முடியாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற கும்பகோணத்துக்கு வந்து யானையடியில் இருக்கிற பள்ளியில் எம்ஜிஆரை சேர்த்து படிக்க வைத்தார். அங்கே தான் எம்ஜிஆரினுடைய அண்ணன் சக்கரபாணியும் படித்தார் என்று வரலாறு இருக்கிறது. அதற்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கிறது. இப்படியாக எம்ஜிஆரினுடைய வரலாறு ஈரோட்டில் தொடங்கி அவருடைய குடும்பத்துடைய பூர்வீக தொடர்பு என்பது கேரளாவுக்கு பாலக்காட்டுக்கு போய், பாலக்காட்டிலிருந்து கேரளாவிலிருந்து இலங்கையின் யாழ்ப்பாண நாவல்பிட்டிக்கு போய் மீண்டும் கும்பகோணம் வந்து பிறகு சென்னைக்கு சினிமா திருச்சியில் போய் ஒரு நாடக கம்பெனியில் சேர்ந்து அதன் பிறகு சென்னை நாடக கம்பெனியில் சேர்ந்து இப்படி அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள். இந்த கதையெல்லாம் எதற்குன்னா
அவருக்கும் கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கும் அப்படியான ஒரு ஈர்ப்பு இருந்தது என்பதை சொல்வதற்குத்தான். எம்ஜிஆருடைய தொடர் வெற்றியில அவருடைய பங்களிப்பு அதிகம். கோவை செழியன் போன்றவர்கள் அவர்களுடைய திரைப்படங்களிலே இவர் அதிகமாக நடிப்பது, அதேபோல் நிறைய திரைப்பட தயாரிப்பாளர்கள் பெரும்பாலும் திருப்பூர், ஈரோடு, கோவை போன்ற பகுதிகளை சார்ந்தவர்களாகவும், அதிலும் குறிப்பாக கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் இருப்பது எம்ஜிஆருக்கு அந்த பகுதியோடு நீண்ட பிணைப்பை ஏற்படுத்தியது. அதனால தான் அங்கே தொடர் வெற்றி எம்ஜிஆருக்கு. மதுரை தென் மாவட்டங்களில் எப்படி முக்குளத்தூர் மத்தியில் அவர் ஒரு செல்லப்பிள்ளையா பார்க்கப்பட்டாரோ, அதே போல அந்த பகுதியிலும் பெரும் வெற்றியை ஈட்டுவதற்கும் அவரே கொங்கு வேளாள கவுண்டர் மன்றாடியார் என்று அழைக்கப்படுவதற்கும் அது காரணமாக இருந்துச்சு. இது குறித்த மேலதிக தகவல்கள் கிடைத்தால் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.